பட்டணமா பட்டணம் சென்னப்பட்டணம், ஒருவாய் தண்ணிக்கு என்ன தாளம் போட வச்ச பட்டணம். அழகுக்குன்னு அமைச்ச அருவியில் ஊற்றுதாம்மா அம்மா தண்ணி, ரெசார்ட்டில் வீணாக்குதாம்மா இம்மா தண்ணி. அட பட்டணமா பட்டணம் சென்னப்பட்டணம், அங்கே பருவமழை பொய்ச்சி போனால் அந்த வருஷம் ஐடி கம்பெனி ஊழியனுக்கு ஹோம் ஒர்க்கு. ஆனால் வீட்டு அம்மாவுக்கு வாட்டரை சேவ் பண்ணுறது தான் ஒரே ஒர்க்கு. சென்னை முழுக்க ட்ரெண்டிங்காகவும் சேவ் தி வாட்ரு ஹேஷ்டேகு. பட்டணமா பட்டணம் சென்னப்பட்டணம், அங்கே கட்டணமாக கட்டணும், சொகுசாக படிக்க கோடி கோடியாக துட்டு கட்டணும். ஆனால் பருவமழை சரியாக பெஞ்சா ஹாஸ்டல் மொட்டை மாடியில் நின்று ஐயோ அம்மானு கத்தணும். பட்டணமா பட்டணம் சென்னப்பட்டணம், தண்ணி பஞ்சம் தீர கட்டணமாக கட்டணும், நிறையா வாட்டர் டேங்கு கட்டணும். 5 ml வாட்டர் டேங்கு நிற்கிது, 50 ml தண்ணி என்ன ஏரி மேலே. ஆர்ப்பரிக்கும் கடலே சற்று நில்லு, நான் சொல்லும் செய்தியை அவளிடம் கொண்டு செல்லு. அந்திவானமோ அது வெளுக்கட்டும், ஆகாயமோ நிறம் மாறட்டும், ஆழ்கடலின் ஆழங்கள் கூட இன்னும் நீளட்டும். எது என்ன ஆனால் என்ன, உலக இயக்கங்கள் கூட நின்று போனால் என்ன. அவளை எண்ணிக்கொண்டே நானும், என் உயிர் கூட்டில் அவள் நினைவுகளும் கடலில் போட்ட நங்கூரமாய் நகரம் இருக்குது நாளும். அற்றை திங்கள் அந்நிலவில், என்றோ ஒரு நாள் முழு நிலவில் கண்டேன் அவளை மறுநிலவென, காண கிடைக்காத காட்சி அது, மோகித்து கிடந்த தருணம் அது. இனி என்று வருமோ அந்த முழுநிலவு, அதில் மூழ்கி திளைக்கும் தருணம் இது. ஓயாது ஒரு திங்கள் காத்து கிடந்தேன், எந்நேரமும் அந்த முழுநிலவு எப்போது வருமென பார்த்து கிடந்தேன். பார்த்து பார்த்து பூத்து போன என் கண்களுக்கு கடைசியாக காட்சி அளித்தது அந்த முழுநிலவு. ஆனால் அன்று காணவில்லை அந்த மறுநிலவை. அடுத்தது திருநங்கைகளை பற்றி ஒரு கவிதை. பகலில் சில பருக்கைகளை கொடுத்து பசியை உறங்க வைத்துவிட்டு, பகலில் சில பருக்கைகளை கொடுத்து பசியை உறங்க வைத்துவிட்டு தன் அடுத்த நாளுக்கான உணவை இருட்டில் தேடிக்கொண்டிருக்கிறாள். சிலரின் பசியை தீர்த்து வைத்து கொண்டே. இருட்டு பசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இளம் பெண்களுக்கும் இவள் தேவதையே. அடுத்தது ஹான்ஸ், அதை பற்றின ஒரு கவிதை. உள்ளங்கையில் உருட்டி உதட்டுக்கு நடுவில் சுருட்டி உருளவிடும் தருணம், உருளும் இந்த உலகை உணர வைக்கும் தருணம். உதட்டிற்கு மேல் களைப்பாரி இலைப்பார ஒருவள் இல்லாததால் தனிமையில் வாடும் உதடுகள் இலைப்பாரி கொண்டிருக்கிறது தலையணையில். 40 ரூபாய் நிதி இருந்தால் நாளும் ஒரு உருட்டு உருட்டி இதழ்களுக்கிடையே ஒழித்து வைத்து இன்ப நிலையில் ஏற்றம் கண்டு வெண்மேகம் கிழித்து கொண்டு விண்வெளி போகலாம் நாசா இல்லாமலே. பொட்டணத்தில் மேல் போதனைகள் இருந்தும் அதை பிரிக்க கட்டளையிடுகிறது ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்களின் அட்டகாசத்தால் தினமும் திறப்பு விழாதான் பொட்டலத்திற்கு அறுவை சிகிச்சை என்னும் அரங்கேற்றம் ஏற்படும் வரை. அடுத்து டீ. இடைவெளி இல்லாத பலரின் இன்னலான வாழ்க்கை சற்று இலைப்பாறுவதே உன்னை அருந்தும் போதும் ஏற்படும் சுகமான சூட்டில்தான். சாலையோரம் டீ அருந்தும் போதுதான் தெரிகிறது புத்தன் ஏன் பொண்டாட்டியை உதறிவிட்டு போதிமரம் தேடி ஓடினான் என்று. இன்று காதல் இல்லாத பல சிங்கிள்களின் இதழ் ஈரமாவது உன் இடையை இருக்க பிடித்து ஆவி பறக்க இதழோடு பொறுக்க அணைப்பதால் தான். உன்னை இருக்க பிடிப்பதால் ஏற்படும் விதமான சூடு, அந்த போதைக்கு கிறங்கி போகாத கேடுகளே இங்கு ஏது. இப்படி நம்மை போதையில் ஆழ்த்தி பல சேட்டன்கள் இங்கு செட்டிலாகி கொண்டிருக்கிறார்கள். சேட்டன் ஒரு சாயா. நாகரிக உலகமடா இது. காலையில் எழுந்தவுடன் உணவை தேடி ஓடினான் பழங்குடி மனிதன். காலையில் எழுந்தவுடன் பணத்தை தேடி ஓடினான் நாகரிக மனிதன். நாகரிக உலகமடா இது. பாஸ்ட் புட் என்னும் பெயரில் காலனின் பாசக்கயிறை தினமும் பார்சல் கட்டி எடுத்து செல்கிறோம் வீட்டிற்கு. நாகரிக உலகமடா இது. ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் மட்டுமே பட்டினி கிடைக்கிறது பசுமாடுகள். அந்த பாலையை காலை உணவாக உட்கொள்கிறது எதிர்கால முட்டுக்கள். நாகரிக உலகமடா இது. ஹோமோசெபியன்ஸை குரங்கின வாழ்வு என்று சொல்லிவிட்டு நாகரிகம் என்னும் கொரோனா வாழ்வில் கொத்து கொத்தாக மடிகிறோம். நாகரிக உலகமடா இது. உணவுக்காக ஓடியவன் ஓடிக்கொண்டே இருந்தான், பணத்துக்காக ஓடியவன் பாதிலே மடிந்து விடுகிறான். மடிந்த மனிதனின் கல்லறையில் கூட காகித பூக்கள். நாகரிக உலகமடா இது. இறைவா, அவள் போகிற போக்கில் என்ன செய்துவிட்டு போனாலோ ஒன்றும் புரியவில்லை. முன்பெல்லாம் என் கண்களுக்கு மிளிர்ந்த மிடிகள் இப்போது மங்களாக தெரிகிறது. தாவணிகளோ தட்டுப்படுவதில்லை, புடவைகளோ புலப்படுவதில்லை, சுடிதார்கள் சுத்தமாக தெரிவதில்லை. அட ஏனோ உண்மையில் என் விழி சாயலில் வேறொருவளின் துளி சாயல் விழுந்தால் கூட கண்ணம்மா அவளின் நினைவுகள் அதை கலைத்து விடுகிறது. கள்ளி அவள் முகம் மட்டுமே அனுதினமும் என் மனதில் அலைந்து கொண்டிருக்கிறது அங்கும் இங்குமாக. இது அதிக காதலா, இல்லை அவள் என் மீது செலுத்தும் அதிகார காதலா, ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன, அவள் என் மீது கொண்ட காதல் காவிரி கன்னடம் தாண்டி தமிழகம் வந்து பாய்ந்தோடுவதைப் போல பாய்ந்தோடவா கேட்டேன். இல்லையேல் நரைப்பருவம் எய்தி கால்கள் தள்ளாடும் வயதில் தடுமாறும் போது 3ஆம் காதலாக முன்வரும் காதலையா கேட்டேன். இல்லையேல் 6வது தோசை மேல் ஆசை இருந்தும் 5வது தோசையோடு போதும் என்று அம்மாவிடம் சொல்ல நம் பசி எறிந்து இது 6ஆத தோசையடா என சுட்டுத்தரும் அம்மாவின் காதலையா கேட்டேன். இல்லையேல் எல்லோரும் அறிந்தது புத்தனின் நாணத்தை மட்டுமே. ஆனால் புத்தன் மட்டுமே அறிந்தான் யசோதரின் காதலையா கேட்டேன். இல்லையேல் வாழ்வின் பாதியில் உண்டாகும் 3 எழுத்தால் கிடைத்த 3 எழுத்து நம்மை உருவாக்கிய 3 எழுத்தையே மறக்க வைக்கும் அந்த 3 எழுத்து காதலையா கேட்டேன். நான் கேட்டதெல்லாம் தற்கால அரசியல் தலைவர்கள் தம் மக்கள் மீது கொண்ட பெயரளவு பாசத்தை தானே காதலாக கேட்டேன். காதல் தோல்வி. என்னை ஊஞ்சலாட்டி உறங்க வைக்கும் என் இரவுகளோடு உறவாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. கனவுகளில் வந்து தொந்தரவு செய்யாதே காதலியே. காதல் வகுப்புகளை சரியாக நடத்த இனி காதலியை புகழ்ந்து போதும் என்ற அளவுக்கு பொய்கள் கூற வேண்டாம். அப்படியே உண்மையை மட்டுமே கூறுவேன் என் உறவினர்கள் கேட்கும் வெயிட்டிங் கால் என்ற கேள்விக்கு.
என் செல்லிடை பேசி வழியே உன் செவிக்கு செலுத்தும் முத்தங்கள் மிச்சம், என் எழுத்தாணியின் மை மிச்சம், அவற்றை ஏந்தும் ஏடுகள் இவை அனைத்தும் மிச்சம், நேரம் மிச்சம், நிம்மதி மிச்சம், பைத்தியக்காரர் என்ற பட்டம் மிச்சம். இவை அனைத்தும் இருந்தும் உன் நினைவுகளோடு நெடுந்தூரம் பயணிக்க விரும்புகிறேன், நீ கொடுத்த காதல் தோழி என்ற பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். மாலை வேளையில் கடலோரத்தில் காற்று வாங்க சென்றேன். ஏனோ என்னை மட்டும் சுற்றி அதீத மழை பெய்ய துவங்கியது. ஆனால் கருமேகங்கள் சூழவில்லை, கடல் அலைகளோ ஆர்ப்பரிக்கவில்லை. மழை வரும் முன் வரும் மண்மணமும் வரவில்லை. இதோ அந்த மழைக்கான காரணம். ஆம், அங்கு வந்ததோ மங்கை வரும் முன் வரும் மல்லிகையின் மனம். அதனால் என் உள்ளம் ஆர்ப்பரித்தது. அந்த மல்லிகை சூடிய மங்கை அவளின் கூர்விழிகளால் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாள். அதன் வேறு அர்த்தம் உணர்ந்தவுடன் என் இதய துடிப்பு அதிகமாகி கொட்டும் மழையில் சொட்ட சொட்ட நினைவது போல் வேர்வை துளிகள் என்னை மட்டும் நினைத்தது. காதல் தோல்வி. கண்ணம்மா அவளது கண்கள் பேசும் வார்த்தையின் அர்த்தம் காண ஏடுகள் பல திரட்டினேன். யதார்த்தமாக அதை புரட்டினேன். புரட்டும் போது புரியவில்லை. அவள் கண்கள் பேசும் வார்த்தையில் புதைந்துள்ள அர்த்தத்தின் புரிதல்கள் என்னவென்று இப்போது புலம்புவதுதான் புரிகிறது. காதல் தோல்வி. புல்லாங்குழலுக்குள் சிறைப்பட்டு கிடந்த காற்றாய் இருந்தேன். நான் கேட்காத காதல் தோல்வி என்ற கருணை மனுவை கொடுத்து விட்டாள். சோகமான விடுதலை தான் என்றாலும் இந்த காற்று மூங்கில் காற்றிற்குள் நுழைய புல்லாங்குழலை தந்துவிட்டது காதல் தோல்வி என்னும் கடவுச்சீட்டை. கண்ணீர் கடல். காதலியே, கழட்டிவிட்ட செருப்பாய் என்னை ஏன் மறந்துவிட்டு சென்றாய்? உன்னால் என் பாதங்களை சுற்றி உப்பு கடல் உருவாகி கொண்டிருக்கிறது. நீ காலையில் வருவதற்குள் கரைந்து மறைந்து இறந்து விடுவேன். மறவாமல் கரையில் மிதக்கும் உன் காலணியை மாட்டிக்கொள். என் கடற்கரையில் உன் பாத சுவடுகள் கூட கரையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை செல்லரித்து செத்து போகும் முன் சில செய்தித்தாள்களை வாசிக்கிறது. அப்படி ஒவ்வொருவரும் வாலிபத்தில் ஒரு செய்தித்தாளை வாசிக்கிறோம். நாம் வாலிபத்தில் வாசிக்கும் செய்தித்தாள் நம் வாழ்க்கையாக மாறுவதும் இல்லையே வெறும் செய்தியாக மட்டும் கடந்து போவதும் அந்த செய்தித்தாளை வாசிக்கும் விதத்திலே தான் இருக்கிறது. தேங்க்யூ.